இதுவரையிலும் எப்படி இது மேலே ஏற்றிக்கிட்டு போனாங்கங்கிறதெல்லாம் சொன்னீங்க, ரைட்டு. ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்குது, நடந்திருக்குங்கிற அளவுக்கு நமக்கு நம்பிக்கை வருது. இப்படி தான் இருந்திருக்க முடியுங்கிற ஒரு உறுதியான ஒரு எண்ணமும் நமக்கு வருது. அடிப்படையில் ஒரு கேள்வி, முதல்ல கீழே எப்படி கொண்டு வந்தாங்கங்கிறத சொல்லவே இல்லையே. அதாவது நீங்கள் மேலே கொண்டு போடுறது சொல்லிவிட்டீங்க, கீழே எப்படி கொண்டு வந்தார், எங்கேருந்து கொண்டு வந்தார், எப்படி கொண்டு வந்தார், இதுவும் ஒரு ஆராய்ச்சிக்குள்ள விஷயம் இல்லை. முக்கியமான பெரிய கேள்வியே என்னன்னா, தஞ்சாவூர் களிமண் பூமி, அதனால தான் விவசாய பூமி. அது முழுக்க முழுக்க தண்ணியில் ஈரத்திலேயே கசிஞ்சு கிடக்கிற ஒரு இடம். அடிப்படை கேள்வி, இவ்வளவு பெரிய பாரத்தை கொண்ட ஒரு கோயில் அந்த மண்ணில் மேலே எப்படி வச்சாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு நீங்கள் இன்னொரு எபிசோடு போக வேண்டியிருக்கும். அது ஒரு தனியாக எவ்வளோ தூரத்துக்கு அஸ்திவாரம் போட்டான், இவ்வளவுத்தையும் தாங்கிறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அஸ்திவாரம் போட்டான். அந்த மண்ணை முதல்ல சாயில் டெஸ்ட் பண்ணானா? இன்றைக்கி வச்சுருக்கீங்க, நீங்கள் இன்ஜினியர் இன்றைக்கி படிச்சிருக்கீங்க, வெள்ளக்காரன் சொல்லி கொடுத்த வச்சுக்கிட்டு சாயில் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பில்டிங்னு கண்ட கதையெல்லாம் சொல்கிறீங்க. ஒரு களிமண் பூமியில் ஒரு 2 அடுக்கு மாடி கட்டுறதுக்கு கூட தாங்க முடியாத ஒரு பூமியில் 280 அடி உயரத்தை கொண்டு போய் வச்சுக்கிட்டு இன்னும் 1000 வருஷமாக நிற்கிதுன்னா எப்படி பண்ணாங்கிறது ஒரு கேள்வி. கரெக்ட் சார். அந்த கற்களை எங்கே கொண்டு வந்தான்? அந்த கற்களை சேர்ந்த மாதிரி இந்த ஒரு கோபுரத்தை செஞ்சு அதை எப்படி அந்த அடியில் கொண்டு வந்து சேர்த்தணும்? இத்தனை கேள்விகள் இருக்கு. பேசிக்கிட்டு போனோம்னா எனக்கு ஆயுசு இல்லை, உங்களுக்கு ஆயுசு போதுமான்னு தெரியல. இவ்வளவையும் சொல்கிறத கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்கிறது அடுத்த கேள்வி. ஒரு மகோன்னதம். இதுவே ஒரு ஐரோப்பிய நாடுகளில் எங்கேயா இருந்தால் இதை வச்சுக்கிட்டு டூரிசத்துலேயும் வெளுத்து வாங்கியிருக்கோம். ரொம்ப ஃபேமஸாக எடுத்து போயிருப்பாங்க சார். கேட்கறதுக்கு ஆள் இல்லை, பார்க்கறதுக்கு ஆள், மக்கள் இதுவரையும் உண்மையே தெரியல. இது இப்படி ஒரு அதிசயம் நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை விட்டுட்டு எகிப்துக்கு டூர் கூட்டு போகிறேன்றான். ஆமாம், தஞ்சாவூர் கூட்டு போய் தஞ்சாவூருக்குள்ளே பார்க்கணும். பிரமிடு மாதிரி ஆயிரக்கணக்கான அதிசயங்களை சுமந்துக்கிட்டு இருக்கிற ஒரு தஞ்சை கோபுரத்தை பார்க்கறதுக்கு உனக்கு நேரம் இல்லை. நீ எகிப்துக்கு போய் பாறாங்கல்ல அடிக்க வச்சுக்கிற பிரமிடை பார்க்குறேங்கிறது அது உலக அதிசயத்தில் ஒன்றுங்கிற அதை மிஞ்சின ஒரு இது நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிது. இதை நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். ஆக இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. முதல்ல எப்படி கீழே கொண்டு சேர்த்தனா? கரெக்ட் சார். இப்போ நான் இந்த சிகரத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து பெரிய ஸ்லாபில் கருங்கல் பலகை மேடை இப்படி உட்காந்துருக்கு. ஒரு பானை, கவிழ்த்த பானை போன்ற ஒரு உருவத்தில் உட்காந்துருக்கு. மொத்த எடை வந்து 140 மெட்ரிக் டன் மாஸ் எடையில் நிறை. இப்போ இதை கொண்டு வந்து அந்த கட்டை மேலே, அந்த பலகை மேலே வைக்கணும், மரம் மேலே வைக்கணும். மரம் இதை மேலே வச்சு தண்ணியை ஊற்றுனா தான் மேலே ஏறும். இது எப்படி உள்ளே வந்தது? முக்கியமான கொஸ்டின். இது எங்கே அசம்பிள் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை எப்படி டிசைன் பண்ணிருக்காரு அப்படின்னா, இது வந்து சாலிடாக இருந்தால் 650லேருந்து 675 டன் சொல்லியிருக்கேன். முடியாது, உள்ளே ஹாலோ வச்சு பண்ணியிருக்காரு சார். நடுவில் கீழே பாட்டத்தில் ஒரு ஆள் 3 அடி நுழையிற மாதிரி ஒரு ஹோல் போட்டு உள்ள காற்று வேக்யூம் தான் உள்ளே இருக்குது. அப்ராக்சிமேட்லி இதோட டோட்டல் வால்யூம் வந்து 250 கியூபிக் மீட்டர். ஆனால் இந்த நிறை, இந்த கிரானைட்டு நிறை ஸ்லாப்பு, அந்த 4 மூலையில் உள்ள 8 நந்திகள் ப்ளஸ்ஸு இந்த கவிழ்த்த குவிமாடம் போன்ற ஒரு அமைப்பு டோட்டலாக இது எல்லாம் சேர்த்து 52 மீட்டர் கியூப். அப்படிங்கும்போது 250ல் 52, இந்த 52 × 2.7ன்னு சொல்லுவோம். இதோட அடர்த்தி, கிரானைட்டோட அடர்த்தி போட்டு பார்த்தீங்கன்னா மாஸ் டு வால்யூம் ரேஷியோன்னு சொல்லுவாங்க சார். நிறைய டோட்டல் வால்யூமால் வகுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 0.56, அதாவது 560 கிலோ ஒரு கனமீட்டருக்கு, கியூபிக் மீட்டருக்கு. வாட்டரோட அடர்த்தி என்ன? இயற்கை வாட்டருக்கு தந்த அடர்த்தி வந்து 1000 கிலோ பர் மீட்டர் கியூப். அப்போ அந்த கீழே உள்ள ஹோல் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 3 அடி ஹோல், அதை கார்க்கு போட்டு டைட்டாக மூடிட்டேன்னு வச்சுங்களேன். மூடியே நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அது என்ன ஆகும்? கருங்கல் பானை ஆகிடும், காற்றடைத்த ஒரு கருங்கல் பந்தாயிடும், காற்றடைத்த ஒரு கருங்கல் கொள்கலன் ஆகிடும். அப்படியே இது மிதக்கும் சார், மிதக்கும். அப்போ வெயிட் கம்மி ஆகிடும். 140 டன் எடை இருக்கலாம். ஆனால் உள்ள காற்று இருக்கிறதுனால காற்றும் தண்ணியும் புகாதவாறு இறுக்கமாக பின்னி பிணைப்பூட்டல் செய்யப்பட்ட இன்டர்லாக்கிங், பிணைப்பூட்டல் செய்யப்பட்ட டோட்டல் அமைப்பு. இது வந்து அப்படியே காக்கு வச்சு கீழே உள்ள ஹோலை மூடிட்டார்னா தண்ணியில் அப்படியே மிதக்கும்.
சரி மிதக்கும். எப்படி கொண்டு வந்து இங்கே வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவறைக்கு பக்கத்தில் சிவகங்கை குளம்னு ஒன்று இருக்குது. ஒரு 150லேருந்து 200 அடிக்கு கருவறை கிணற்று சொல்லிட்டேன். கீழே சிவன் கீழே ஒரு 216 அடி வெள்ள இருக்குது. சிவகங்கை குளத்தில் இது எல்லா யூனிட்டையும் அசம்பிள் பண்ணுறாங்க சார். காற்றும் நீரும் புகாதவாறு பின்னி பிணைப்பூட்டல் செய்து இறுக்கமாக கீழே வந்து கார்க்கு மாதிரி ஒரு மரம் இதை வச்சு மூடிட்டாங்கன்னா உள்ள காற்று வந்து கிட்டத்தட்ட 198 மீட்டர் கியூப் காற்று இருக்குது. 250 மீட்டர் கியூப் டோட்டல் வால்யூமில் 198 மீட்டர் கியூப். இப்போ மாஸ் டு வால்யூம் ரேஷியோ தண்ணியை விட இது எடை கம்மியாயிடுச்சு. அப்போ தண்ணியில் போட்டால் மிதக்கும். சிவகங்கை குளத்தில் இதை அசம்பிள் பண்ணுறாங்க. அதில் வச்சுட்டான். இதை அசம்பிள் பண்ணிட்டாங்க, மிதக்க விட்டான். ஆமாம், கீழே வந்து அசம்பிள் பண்ணிட்டாங்க சார். ஆக கல்லையும் மிதக்க வைக்கிற சாமர்த்தியம் அவனுக்கு இருந்து. எஸ், பிடிச்சிட்டீங்க. கல்லுக்குள்ளார காத்தறுப்பு கல்லையே மிதக்க வைக்க முடியுன்றது கல்லுக்கு எனக்கு புரியுது. சோழர்களுடைய கப்பற்படையை பற்றி பிரிட்டிஷ்காரர்களை தான் சொல்லுவாங்க, வைக்கிங்ஸை சொல்லுவாங்க, நார்வேயை சேர்ந்த வைக்கிங்ஸை சொல்லுவாங்க. அவனுக்கு இணையான கப்பற்படையை வச்சிருந்து எவனுமே கிடையாதுன்னுவாங்க. அவனை மிஞ்சினவன் வந்து பிரிட்டிஷ்காரன்பாங்க. அது பிற்காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ராஜேந்திர சோழனுடைய கப்பற்படைக்கு இணையானது எதுவுமே கிடையாது. காந்தனூர் சோலையை களமறுத்து வென்றான் அப்படின்னும் போது இப்போ தெரியுது, கல்லையே மிதக்க வைக்கிற சாமர்த்தியம் அவனுக்கு இருக்கும்போது மரத்தை வச்சுட்டு கப்பலில் போகிறது பெரிய விஷயமே இருந்திருக்க முடியாது. அதனால தான் கப்பலை கண்டுபிடிச்சவனே தமிழ்நாடு தான் இருக்க முடியுங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணமே போதும். பயான்சி மெத்தட் சார். 140 டன்னு உள்ள மிதக்குது. அப்படியே தண்ணியை ஊற்றுறோன்னா தண்ணியை ரைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான், கருவறை கிணற்று கீழே சிவகங்கை குளத்தை கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் சுரங்கப்பாதை இருக்குது. சிகரம் அப்படியே மிதந்து வர்ற மாதிரி தண்ணி அங்கே ரொப்பினீங்கன்னா மிதந்து வந்து கருவறை கிணற்றுல நடுவில் இந்த முக்கோண வடிவ மேடைகள்னு சொன்னேன், அதை மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து தற்காலிகமாக நிறுத்திடலாம். நோவாமல் எடுத்துக்கிட்டு வந்துட்டான். 16 மீட்டர் அதை கீழே வந்து அப்படியே கயிறை பிடிச்சி கட்டி எடுத்துக்கிட்டு வந்து 4 பேர் இழுக்கலாம். இல்லை தண்ணி ஸ்லோப் கொடுத்தா தண்ணி ஃபோர்ஸ்லேயே வந்து உட்காந்துருக்கோம். 4 பேர் கயிறை போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா உள்ள இடம் கிடையாது. இந்த சுரங்கப்பாதையில் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுரங்கப்பாதை அப்படின்னு நான் பார்த்தேங்க. பெரிய சுரங்கப்பாதை கீழே வச்சு கட்டியிருக்கோம். இது முக்கியமான எவிடன்ஸு. இந்த நிகழ்ச்சிகள் பார்க்குற எல்லாத்துக்கும் முக்கியமான எவிடன்ஸு நீங்கள் போய் கேட்கணும். இருக்கா இல்லையா? இருக்குது. பெரிய ஒரு சுரங்கப்பாதை இல்லாமல் இந்த ப்ராசஸ் எல்லாம் தப்பு. ஸோ கருங்கல் பந்து மாதிரி கருங்கல் பானை மாதிரி வச்சு மிதக்க வச்சு கருவறை கிணற்று கீழே கொண்டு வந்துட்டு தற்காலிகமாக நிறுத்திடுறாரு. இப்போ சிவகங்கை குளத்தில் ஒரு ஷட்டரை மூடிடுறாரு. ஷட்டரை மூடிட்டு ஹைட்டு இப்போ -16 மீட்டர் மீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 45-50 அடி கீழே சிவகங்கை குளத்துலேருந்து கீழே வந்து உட்காந்துருச்சு. இப்போ காவேரி தண்ணி மேலே இருக்குது. எந்த லெவலில்? கிரவுண்ட் லெவலில் இருக்குது. அகழி தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை கிணத்துல மெதுவாக திறந்து விட்டா இது வந்து அந்த முக்கோணம் காற்று மேலே இருக்கு. மேலே ஏறி முற்றம் லெவலில் வந்து உட்காந்துக்கும் சார். முற்றம் லெவலில் வந்து இது மிதந்து வந்து உட்காந்துக்கும். எல்லாம் சயின்ஸு. மேலே வந்து உட்காந்தோன்னே 4 பேர் 5 பேர் வரும். திருப்பி அந்த முக்கோண வடிவ மேடையில் வச்சோன்னே தண்ணியை ட்ரெயின் அவுட் பண்ணிவிடுவோம். ட்ரெயின் அவுட் பண்ணிவிட்டு சிவகங்கை குளம் வரைக்கும். சிவகங்கை குளம் என்ன பண்ணுது, அங்கேருந்து இன்னொரு குளத்துக்கு தண்ணி கீழே அண்டர் கிரவுண்ட் தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் பண்ணுற மாதிரி அங்கேருந்து இன்னொரு ட்ரைனேஜ் அமைப்பு வச்சுருக்காரு. அது எங்கேயோ ஐயன் குளம் அப்படின்ட்டு அங்கெங்கேயோ போகுது. அதை ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆனோன்னா அந்த சுரங்க பாதை இருக்கு இல்லைங்களா, அது வழியாக இந்த மாதிரி ஒரு, அதாவது இது வந்து ஸ்லைஸாக அப்பளம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு காசை அடுக்கி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி இதோட பாட்டம் வரைக்கும் மேலே கொண்டு போயிடுறாரு. இப்போ முற்றத்தில் ரெடியாக இருக்குது. இப்போ ரெடியாக இருக்கு. ஷட்டரெல்லாம் மூடியாச்சு. காவேரி தண்ணி திறந்து விட்டாச்சு. இதோட எடைக்கு ஈடான தண்ணீர் இடம்பெயர்ந்து ரெடியாக நிற்கிது. பேலன்ஸு முற்றத்துலேருந்து மேலே தூக்கணும். எப்படி தூக்கணும்? மேலே 353 லாரி ரோடு இருக்குது. அதை கீழே விட்டோன்னா இது மேலே 90 நிமிஷத்தில் ஏறி இருக்குது. மேலே 16 பேரும் வெயிட் பண்ணுறாங்க. ஸ்ட்ராட்டஜி பாருங்கள். வெரி லெஸ் மேன் பவர். இது என்ன ட்ரேட் சீக்ரெட்டா, இன்டெலிஜென்ட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸா, இல்லை இதோட விஷயங்கள்லாம் யாராவது அழிச்சிட்டாங்களா? சயின்ஸு, ஃபுல்லாக சயின்ஸு. இது வந்து 90 நிமிஷத்தில் மேலே போய் 20 செகண்டில் திருப்பி அநேகமாக 4:30 மணிக்கு ஆரம்பித்து 6:30 மணிக்குள்ளே முடிச்சிட்டார் சார்.
இதை முடிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியம் அவருக்கு. யாருக்கு? ராஜராஜ சோழன் மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. 4:30 மணிக்கு அவருக்கு கவலை, மேலே ஏறிடுமா, சரியாக அவங்க வந்து இன்டர்லாக் பண்ணியிருப்பாங்களா, கரெக்டாக ஏறி உட்காந்துருமா அப்படின்ட்டு ஒரு டென்ஷன். ஆனால் மகிழ்ச்சி ரெண்டுமே இருந்திருக்கு அவருக்கு. அவர் சுந்தர் இவர் என்ன பண்ணிருக்காரு, சீஃப் இன்ஜினியர் குஞ்சரமல்லன், ராஜா நீங்கள் அரண்மனைக்கு போங்க, நாங்கள் மேலே ஏறி உட்கார டயத்தில் சொல்கிறோம், 12 மணிக்குள்ளே உட்காந்துருல, உச்சி வெயில் புவியில் விழுமுன்னு உச்சியில் ஏறி உட்காந்துருல அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் போங்க, நீங்கள் 3 மணிக்கு வந்து பூஜையெல்லாம் முடிச்சிட்டிங்க, முடிச்சுட்டு டயர்டாக இருப்பீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லணுன்னா அவர் போய் அங்கே நிற்கிறாரு. 6:30 மணிக்கு மெய்காப்பாளர் கதவை தட்டுறோம். ஐயா குஞ்சரமல்லன் சேதி அமைச்சிருக்காரு. என்னப்பா சேதி? என்ன பயம்? ஏன்னா சேஃப்டியாக மேலே ஏறிச்சா, ரொம்ப சேஃபாக மேலே ஏறணும். ஏன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்புறம் தான் குவாலிட்டி, அப்புறம் தான் ப்ராக்ரெஸ்ஸு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சேஃபாக மேலே ஏறணும். அதனால தான் பப்ளிக்லாம் யாரும் இல்லாத டயத்தில் 4:30 மணிக்கு ஆரம்பித்து 16 பேரை வச்சு, இவங்க சீஃப் இன்ஜினியர் அசிஸ்டண்ட்டு இவங்க தான் உள்ள, வேறு யாருமே கிடையாது. இவர் மிஷன் ஸ்டார்டடுங்கிறது என்னது, பூஜையை முடிச்சுட்டு அந்த ஹோலை திறந்து விட வேண்டியதான், ஷட்டரை திறந்து விட வேண்டியதான். ஒரு 300 mm டயா பைப்பு, இது மாதிரி ஒரு பைப்பு மேலே திறந்து விட வேண்டியதான். திறந்து விட ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக திறந்து விட இது வந்து மேலே ஏறிடும். மிஷன் ஸ்டார்டட் அட் 4:30, அரவுண்டு 6 o'clock 6:30க்குள்ளே என்டையர் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். வந்து பார்க்குறாரு. அப்போ தான் இவர் அலைன்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ராஜராஜ சோழனோட சீஃப் இன்ஜினியர் வந்து கீழே இறங்கி வந்துட்டுருக்கார் மேலேருந்து. குஞ்சரமல்லன் எங்கேன்னு கேட்குறாரு. மேலேருந்து எங்கடா? குஞ்சரமல்லன், நான் என்னமோ நினச்சேன், நான் வந்து மத்தியானம் 12 மணி ஆகும்னு நினச்சேன், 12 மணிக்கு வைப்பேன்னு நினச்சேன், நீ என்னப்போ 6:30 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டேன். இன்றைக்கி தை முதல் நாள், திருநாள், தை முதல் நாள் ஆதவனின் அன்பு கரங்களை அப்படியே அரவணைச்சிட்டு இருக்கு இந்த சிகரம். பார்த்தோன்னே ஒரு ராஜாவுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருக்குது. சீஃப் இன்ஜினியர், எப்பா சீஃப் இன்ஜினியர், நான் வந்து உனக்கு பொன் பொருள் நகை லேண்டு அதெல்லாம் தரேன், அதெல்லாம் விடு, இதெல்லாம் போய்டு இன்னைக்கு. ஆனால் இன்னொன்று தரையான், என்ன நீ என் பேரை நீ வச்சுக்கையா, உன் பேர் இன்னிலிருந்து ராஜராஜ பெருந்தச்சன், குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் அவர் பேரை வந்து என் பேரை வச்சுக்க, நீ கிஃப்டாக வச்சுக்க, அது இல்லாமல் கிஃப்ட்லாம் தரேன், இதையும் எடுத்துக்க அப்படின்ட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவரை வந்து இது பண்ணிவிட்டு, இதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. ராஜராஜ சோழனை ஒரு 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 அச்சீவ்மெண்ட்டுக்கு சயின்ஸுக்கு முக்கியத்துவம் தந்த ஒரு சீஃப் இன்ஜினியர். இரண்டாவது சேஃப்டி, ஒரு தொந்தரவும் இல்லாமல், ஒரு எங்கேயுமே ஒரு கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க அது மாதிரி இது மாதிரி பெரிய சிகரம் கீழே விழுந்தால் என்ன ஆகுது, கிராஷ் ஆகிடும். இதுக்கு எல்லாமே சேஃப்டிக்கெல்லாம் முக்கியத்துவம் தந்து அந்த சீஃப் இன்ஜினியர் இந்த மாதிரி மேலே ஏற்றி வச்சதுனால அவருக்கு என் பேரே எடுத்துக்கப்பா அப்படின்ட்டு அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, மன்னர்களில் நான் ராஜராஜன், தச்சர்களில் நீ ராஜராஜன், அந்த மாதிரி கொடுத்துரு. எஸ், இன்றைக்கும் பாருங்கள் கல்வெட்டில் போட்டிருக்காரு ராஜராஜ குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன். நல்லது சார். இல்லாட்டி போனால் இப்போ பின்னாடி வந்து இன்னைக்கு பொன்னியின் செல்வன் எடுத்த மாதிரி அவனை வந்து எடுத்தானா என்ன ஆகுது? நிச்சயமா எழுதி வச்சுட்டாரு. அன்னைக்கே தெரிஞ்சிரு பின்னாடி ஆளுங்க உருவான இந்த வரலாற்றையெல்லாம் திருச்சி எழுதுறதுக்கெல்லாம் ஒரு செட்டு இருக்குது, இவனுக்கெல்லாம் ஆபத்து வரக்கூடாது. அன்னைக்கே ராஜராஜ சோழன் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டான். நிச்சயமா பின்னாடி இப்படி ஆளுங்க வருவாங்க தெரிஞ்சா பண்ணியிருக்கான். நம்ம ஊரோட எப்படி வருவானுங்கன்னு உண்மையிலேயே பெரிய விஷயம். ஆக மேலே ஏற்றுனது மாத்திரம் வியப்பு இல்லை, கீழே கொண்டு வந்ததும் வியப்பு தான். நீ சொல்ற மாதிரி 4 பேர் கையில கட்டி இருக்கலாம். இதை வச்சுக்கிட்டு நம்ம இதை வச்சே நம்ம தமிழருடைய வரலாற்றுடைய காலகாலமாக பேசலாமே. இப்போ அந்த இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எது நம்ம அந்த ஒரு டனல் போயிருக்கு, இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன், கிரவுண்டு பெனட்ரேட்டிங் ரேடார்னு ஒன்று இருக்குது கீழே, அதாவது மின்காந்த இலை கருவி அப்படின்னு இருக்குது. சின்ன குழந்தைங்க நட வண்டியை கூட்டு போகிற மாதிரி அதை எடுத்துகிட்டு போய் மெட்ரோ டவர் கீழே தண்ணி இது பண்ணுறதுக்கு வாட்டர் டிவிலர் வச்சுருப்பானுங்க, அது அந்த மாதிரியா? மெட்ரோ டனல் கீழெல்லாம் நிறையா லைன்ஸ்லாம் போதும், பெரிய பெரிய இதெல்லாம், அதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு என்னது, சின்ன குழந்தைங்க நட வண்டி போட்டிருப்பாங்க 3 வீல் வச்சு, அதை மாதிரி ஒரு வெஹிக்கிள் இருக்குது, ட்ராலி மாதிரி. இது அதில் வந்து தட் இஸ் கால்டு கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார்னு பேர். அதை வச்சுட்டு நீங்கள் கருவறையிலேருந்து அப்படியே ஒரு வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு சிவகங்கை குளத்துக்கு ஓட்டி போங்க, அதுலேருந்து ஒரு மின்காந்த இலைக்கருவி அது சிக்னல் கொடுத்து உள்ளுக்குள்ளே ஒரு டனலை எடுத்து காமிக்கும் சார். பெரிய எவிடன்ஸ், இதுதான் தமிழர்களுக்கு பெரிய எவிடன்ஸ். இல்லாட்டினா கருவறைக்கும் இதுக்கும் என்ன ஒரு சப்போஸ் ஒரு டனல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கருவறைக்கும் குளத்துக்கும் என்ன வேலை, டனல் போடுறதுக்கு அந்த டனல் வழியாக தான் இவ்வளோ பெரிய சிகரம் உள்ளே வந்து
மேலே ஏறி இருக்கு. ஏன் இதை இப்போ இந்த இதை வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி அந்த இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன சார் ஆர்கியாலஜி ஒன்று பண்ணியிருக்கலாம் சார், பண்ணி வச்சிருக்கலாம், தரிச டனல் இருக்கலாம். இப்போ அவங்க வந்து ரிவீல் பண்ணாதான் நிச்சயமா இருக்க தெரியும். முடியாது சார். ஆமாம், நான் சத்தியம் பண்ணுறேன், அவனுங்களுக்கு இந்த கோயிலை கட்டினதை எங்கள் ஊர் மேஸ்திரி தான் கட்டினான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ தான் ஆர்கியாலஜிக்கு ராஜராஜ சோழன் கட்டினாங்கிறது தெரிய வரும். பின்னாடி வந்த மன்னர்கள் பெருசாக மாற்றினாங்க சார். இன்றைக்கும் வந்து தஞ்சை மன்னர் அந்த மகாராஷ்டிரா ராஜாராம் பேஷ்வாவா அந்த கோயிலை பற்றினுடைய அருமைகள் அவருக்கு ஏதாவது தெரியுமா என்னங்கிறதே தெரியல. நிறைய மறைச்சிட்டாங்க சார். அந்த கோயிலை வந்து ஒரு இதை தானே ஒரு ஆன்மீக இடமா தானே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தமிழருடைய அறிவியல் திறனுக்கான சாதனையான ஒரு சின்னமாக அதை காட்டவே இல்லை. நினைக்கல, ஆன்மீகமாக தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு என்ன ஞாபகம் வருதுன்னா, வேலூர் ஹளேபீடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் ஆமாம், கர்நாடகா. அந்த அதாவது சிற்பத்தினுடைய அழகெல்லாம் காட்டுறதுக்குன்னு இருக்குதுன்னா நல்ல நான் போயிருக்கேன் சார். போய் நின்னோம்னா ஒவ்வொரு தூணும் காவியம், ஒவ்வொரு தூணுங்க, ஒரு தூணை விட்டு தாண்ட முடியாது, அவ்வளவு அழகு. அங்கே போய் நின்று நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கேள்விப்படாமல் போன இடம். எங்கள் அண்ணன் திடீர்னு கூப்பிட்டு போனார். ஷிமோகாவில் எங்கள் சகோதரி இருந்தாங்க. அங்கேருந்து பக்கத்தில் இருந்து இந்த ஊர் இருக்குது, எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே நின்றுட்டேன் நான். நின்றுட்டு அந்த கைடு வந்தார். நான் நின்னதை பார்த்தோன்னா இருக்கு சார், ரொம்ப கன்னடத்தில் கேட்டால் இல்லை தமிழ் தான் தெரியணும், தமிழ்லேயே பேசினார். ரொம்ப ஆழ்ந்து பார்க்குறீங்களா சார், நான் அவங்க வரட்டுமா சொல்லுங்கன்னு. எங்கள் அண்ணன் என்னடா பண்ண போகிறேன்னாரு. இவர் அர்ச்சனை பண்ணுறதுக்கு தட்டு வாங்கிட்டு இருக்கார். கோயிலை பார்த்து முடிச்சுட்டு வந்து சொன்னேன், இந்த கோயிலில் அர்ச்சனை பண்ணணும்னு போன ஒரே ஆள் நீயாக தான் இருப்பேன். மற்றவங்களாம் சிற்பத்தை பார்த்து அழகாக பார்த்துக்கிட்டு சாமியை தேடி போனவர். அது மாதிரி அந்த இன்றைக்கி இருக்கிற தஞ்சை மன்னர் வந்து அவரை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவர் பார்த்ததுமில்ல கேட்டதுமில்ல. இந்த மகோன்னதத்தைலாம் சொல்லாமல் இது பண்ணிட்டு இருக்க தஞ்சாவூர்காரர்களே இதை பற்றி பெருசாக பேசாமல் இருக்கிறாங்கிறதெல்லாம் ஒரு சோகம். ராஜராஜ இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் அவன் அன்னைக்கே வந்து நீ ராஜராஜ குஞ்சரமல்லன் வச்சான். ராஜராஜ குஞ்சரம் இல்லாட்டி ராஜராஜ பெருந்தச்சன் திருமலாயகர் அப்படி கட்டதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. நல்ல காலம் தப்பிச்சிருக்குது. அவன் எதோ செஞ்சிருக்கலாம், என்னென்னோ வெற்றி. அவனுடைய வெற்றிகளுக்கு அளவே கிடையாது. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆகுதில்லைன்னு அவங்க தன்னை பற்றி பெருமையாக பேசிக்குவாங்க. சூரியன் உதயம், சூரியன் மாத்திரம் இல்லை, சூரிய பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த அத்தனை கோள்களையெல்லாம் ஒன்றா சேர்த்தனா கூட ராஜராஜனுடைய புகழுக்கு ஈடாக முடியாதுங்கிறது இந்த ஒரு கோயிலே நமக்கு தெரியுது. இதை வச்சு பார்க்கும்போது வர்ற ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, ஒரு கோயிலே இவ்வளோ பிரபோதமாக கட்டியிருந்தோம், வாழ்ந்த அரண்மனை எப்படி இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும் சார். எங்கே போச்சு? எல்லாம் அடிஞ்சு போயிருச்சு. அந்த கொடுமையை எப்படி பார்க்குறோன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்தை இதை விட பிரமாதமான கோயிலுங்கிறாங்க. தஞ்சாவூர் கோயிலை விட விதவிதமான கோயிலெலாம் இருக்குதுங்கிறாங்க. அதனுடைய பின்னணியில் இருக்கிற வரலாறு இன்னும் பெருசாக இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரம், கங்கையை வென்று அந்த கலிங்கத்தி பரணி பாடுற அளவுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்த அந்த ராஜேந்திரன் அந்த கற்களை அங்கேருந்து கொண்டு வந்து அந்த கங்கை தண்ணியை கொண்டு வந்து இங்கே சேர்த்தனாங்கிறாங்க. எப்படி கொண்டு வந்தான், எப்படி போனான், எந்த ரூட்டில் படையெடுத்து போனாங்க, இந்த கதையெல்லாம் அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்குது. ஆனால் அந்த கோயிலினுடைய மகோன்னதத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிற்கால மன்னர்கள் மனிதர்கள் ஏதோ ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு அந்த கோயிலுக்கு கட்டியிருந்த அந்த காம்பவுண்டு வாழையெல்லாம் எடுத்து அந்த செங்கலெல்லாம் எடுத்து கட்டடம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கானுங்க. அந்த அளவுக்கு நம்முடைய இதையெல்லாம் ஒழிச்சிருக்கிறானுங்க. ஆனால் அது வரலாற்றில் எப்போவுமே உள்ளது தான். அதனால் மாலிக் கஃபூர் காலத்தில் வந்து அவன் உடைச்ச சிலைகளெல்லாம் பார்க்கும்போது பல இடங்களில் நம்ம வந்து அதை பெருசாக அவனால் பாதிக்கப்படுறது காஞ்சிபுரத்தில் இருக்கிற சிலைகள்லாம் கை இருக்காது, கால் இருக்காது, தலை இருக்காது, எதோ பண்ணிட்டு போயிட்டான், நிறைய பண்ணியிருக்கான். அதே சமயத்தில் வந்து பல விஷயங்களை காப்பாற்றியும் கொடுத்துட்டு போயிருக்கான். கரெக்டாக சொன்னீங்க. காப்பாற்றியும் கொடுத்து தஞ்சாவூரில் மாலிக் கஃபூராக இருக்கட்டும், இல்லை பாண்டிய மன்னர்களாக இருக்கட்டும், இங்கே வந்து அறிவியல் வளத்தை ஒன்றும் சேதப்படுத்தவே இல்லை. இந்த கோயிலை அரண்மனை அழிச்சவன் கோயிலை தொடவே இல்லை. அறிவியல் வளங்கள்லாம் தொடவே இல்லை சார். மாலிக் கஃபூர்னு சொல்லுவாங்க. மாலிக் கஃபூர் பொன் பொருள் நகை இதுதான் எடுத்துகிட்டு போயிருக்கான், வேறு எதையும் எடுத்துகிட்டு போகல. அதே மாதிரி பாண்டியன் வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. உள்ளே தமிழனுக்கு உள்ளே ஒரு சண்டையை மூட்டி விட்டுறது. இது அதெல்லாம் கிடையாது. அது ரெண்டு பேரும் அறிவியல் வளங்களை, தஞ்சையின் அறிவியல் வளங்களை தொடவே இல்லை, இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் நிறைய செதஞ்சு போயிருக்கு, அழிச்சிருக்காங்க, மறைச்சிருக்காங்க. இதுதான் வெளில வருது. ஆக ஒரு கோயிலே ஒரு வரலாற்றை பேசுவதற்கு
நினச்சி பெருமைப்படுறதுக்கு கர்வம் கொள்வதற்கு யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லைடா தமிழன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எழுச்சியை கொடுத்த ஒரு ராஜராஜ சோழனை ஒரு கல்கி வெளியே கொண்டு வந்தார். கல்கி வரலும் ராஜராஜ சோழனை பற்றி நமக்கு பொன்னியின் செல்வன் 1000 கதைகள் இருக்கலாம், அது மேலே 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். இன்றைக்கி வந்து அந்த சினிமா அந்த ஒரிஜினல் பொன்னியின் செல்வனே குட்டிச்சுவராக்கி நாசமாக பண்ணியிருந்தாலும் கூட பொன்னியின் செல்வன் தான். அந்த கதையை படித்த போது என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். அந்த கதையை ஆரம்பிக்கும் போது இந்த விஷயத்தில் உனக்கு எப்படி ஆர்வம் வந்ததுன்னு ஒரு கேள்வி மேலே நானாகவே திணிச்சுக்கிறேன். அந்த கேள்வியை சொல்லி இது பண்ணுறேன். பொன்னியின் செல்வன் கதையை ஆரம்பிக்கும் போது கல்கியில் விளம்பரம் வரும், ராஜராஜ சோழன் இளம்பிராயத்தில் நடந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு கல்கியில் விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆரம்பித்த உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, வெள்ளிக்கிழமை காலையில் கல்கி வரும். 5:30 மணிக்கெல்லாம், அப்போ தான் சைக்கிள் ரோட்டு கற்றுக்கிட்ட புதுசு, நான் 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன். புத்தக கடைக்கு போய் கல்கி பத்திரிக்கை அப்போ தான் பண்டில் ஓப்பன் பண்ணுவாங்க. அவர் ரெட்டியார்ன்றவர் தான் புத்தக கடைக்காரரு. அப்பா இதாடா வந்துருச்சு, எடுத்துகிட்டு போய்டு, வந்து நின்று கடைக்கார மாதிரி நிற்காது. அதை எடுத்துக்கிட்டு 5:45 வீட்டுக்கு வருவேன். எங்கள் அப்பா நாய் பிடிச்சிட்டு வாக்கிங் முடிச்சுட்டு வந்து உட்காருவார், சேர் போட்டு உட்காருவார். நாங்கள் 4 பசங்க, நான் தான் படிப்பேன். படிக்க முதல் அத்தியாயத்திலிருந்து வல்லவரையன் வந்தியத்தேவன் தன் வெள்ளை குதிரையின் மீது வீராணம் ஏரிக்கரையில் சவாரி செய்து கொண்டு வருகிறான். வீராணம் ஏரியில் படகு பாய்மர விரித்து கொண்டு படகுகள் வருகின்றன நான் ஆரம்பிக்குது கதை. அதில் ஆரம்பித்து 5 வருஷமும் வெள்ளிக்கிழமை காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு தான் நாங்கள் போவோம். அதில் இருக்கிற வரலாற்று விஷயங்கள், அந்த மணியன் செல்வன் வரைஞ்ச படங்களுடைய அந்த இதை விளக்குவார். அப்பயே சொல்லுவார், அந்த ஆழ்வார்க்கடியானுங்கிறது வரலாற்று செய்தி இல்லைடா, அது இவங்க சேர்த்துக்கிட்டது. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு வருவார். படித்து இதுக்கு எங்கள் அப்பா வந்து பெரிய படிப்பாளி இல்லை. இவ்வளவு எப்படி வந்ததுன்னா, முதல் உலக யுத்தத்தில் பிரிட்டிஷ் இராணுவத்தில் இருந்ததுனால அந்த பிரிட்டிஷ்காரர்களோட பழகி உலக வரலாறுலாம் தெரியணுங்கிறதுக்காக அப்படி இது பண்ணிவிட்டு அந்த பொன்னியின் செல்வன் அந்த 5 வருஷமும் சேர்த்தி வச்சோம். அப்போ அது அந்த ஒரு பழக்கம் சேர்த்தி வச்சு பைண்ட் பண்ணும்போது ஒரு இஷ்யூ தொலைஞ்சி போச்சு. சென்னைக்கு வந்து மூர் மார்க்கெட்டில் தேடி அந்த பழைய காப்பியை கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்து சேர்த்து பைண்ட் பண்ணோம். அந்த மாதிரி பொன்னியின் செல்வன் மனப்பாடம் எனக்கு. அப்படி அந்த சமயத்தில் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு டிவிஎஸ் வந்து ஒரு கேலண்டர் போட்டாங்க. தமிழனுடைய மகோன்னதத்தை எல்லாம் காட்டுற மாதிரி ஒரு பெரிய கேலண்டர். எப்படி அந்த பாண்டியன் வந்து அகஸ்டஸ் மன்னனுடைய ராஜ்யத்தில் வந்து தூதுவர் அனுப்பிச்சாங்கிற படம், வள்ளுவர் எப்படி இது திருக்குறள் எழுதினாருங்கிற படம், கரிகாலன் எப்படி கல்லணையை கட்டினாங்கிற படம், ராஜராஜ சோழன் எப்படி இதை கட்டினாங்க, அந்த படத்தையெல்லாம் அப்படி இவ்வளோ பெரிய படம் ஒவ்வொன்றும் ஃப்ரேம் போட்டு எங்கள் வீட்டு ஹாலில் மாட்டியிருக்கும். அண்ணா வந்து அறிஞர் அண்ணா வந்து அப்படி பார்த்துட்டு எங்கள் அப்பாக்கிட்ட கேட்டார், இதெல்லாம் ஏதுங்கன்னாரு. டிவிஎஸ் போட்ட கேலண்டரில் இருந்த படங்கள் அதெல்லாம் அப்படியே மாட்டி எங்கள் வீட்டில் அப்படியே வரிசையாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து அப்படி வந்தது. இன்ஸ்பயர் ஆகிடும். இதுக்காக கூட்டிகிட்டு போவார். தாராசுரம் கோயிலுக்கு கூப்பிட்டு போய், இவனுடைய ராஜ்யம் வந்து 3வது ராஜராஜ சோழன் டைமன், ராஜராஜ சோழனுடைய கிரேட் கிராண்ட் சன்னு பம்பாய் வரலும் ஜெயிச்சிருந்தாண்டா, பம்பாயை ஜெயிச்சுட்டு வந்தபோது கட்டின கோயில்றான்னு சொல்லி கூப்பிட்டு போய் காட்டுறாரு. அந்த கல்வெட்டில் அது தாராசுரம் கல்வெட்டில் இருக்குது. அந்த தாராசுரம் கோயிலில் இருக்கிற சிற்ப அழகு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சோழர்களுடைய சிற்ப கலைக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். தஞ்சாவூர் கோயில் வந்து என்ஜினியரிங் ஸ்கில்லுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிலை அழகுக்கு எடுத்திங்கன்னா தாராசுரம் கோயில் அந்த அந்த சக்கரமெல்லாம் சுழல்ற அளவுக்கு தெரியும். பார்த்தா ஒரு தேர் மாதிரியே இருக்கும். அதை கூட்டிகிட்டு போய் காட்டினார். இப்படியெல்லாம் எங்களுக்கு அந்த ஆசைகளை உண்டாக்கி இப்படி தான் இந்த தஞ்சாவூருக்கு போனாங்க. அந்த ரோடு அந்த என்ட்ரு வரும்போதே அந்த கோபுரத்தை இது தெரியும். அங்கேருந்தே நான் ஆரம்பிச்சுட்டு உடனே என்ன ராஜராஜ சோழன் நினச்சிக்கிறேன். குதிரை மேலே ஏறிட்டு நான் இப்படிலாம் பார்த்துருப்பேன். இந்த மாதிரி கற்பனைலாம் ஓட்டிகிட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய அறிமுகம் எதிர்பாராதமாக கிடைச்சது. இன்றைக்கி நானே எதிர்பார்க்காத பல கதைகள், உச்சிக்கல்லில் அவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குது. நான் வியந்ததை விட இன்னும் அதிகமான வியப்பான செய்திகள் இருக்குதுங்கிறது எனக்கு
இன்றைக்கும் நான் மறக்க முடியாது. அந்த உள்ளே போய் நுழைஞ்சு இப்படி பார்த்த உடனே மைசூர் பாக்கு எடுக்கிற மாதிரி வரிசையாக இருந்தது. எப்படிரா கட்டியிருப்பான் அந்த ஜெர்மன்காரர் கேட்குறாங்க அந்த பெண். இன்றைக்கி அந்த பெண்ணை நான் மறக்க மாட்டேன். வட கிராண்டு சின்ன பொண்ணு, ஒரு ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த ஒரு 25 வயசு 26 வயசு ஒரு இளம்பெண், சினிமா காதல் அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண் வரலாற்று விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்படுறான். அந்த அளவுக்கு பிரமிப்பு ஊட்டுகின்ற ஒரு விஷயம் நம்முடைய மன்னர்களால் நம்முடைய முன்னோர்களால் செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்தவும் இல்லை, சொல்லவும் இல்லை, இது பண்ணவும் இல்லை. இதெல்லாம் நீங்கணுங்கிறது ஒருவேளை இந்த எபிசோடுகளை பார்த்த பிறகு நமக்கு எதாவது கிடைச்சதுன்னா நம்முடைய என்ன நமக்கே நம்மளை அறிமுகப்படுத்துகிற வரையான ஒரு இதாக தான் ஆகணும். அந்த பாட்டு தான் வரும். எனக்கு என்னையே அறிமுகப்படுத்த நீயே அப்படின்னு சொல்லி கண்களால் கைது செய்கிற படத்தில் ஏஆர் ரஹ்மான் இது வைரமுத்து எழுதின வரிகள், அந்த வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. அது மாதிரி பல விஷயங்களை நம்ம கொண்டு வரலாம். இலக்கியங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இது மாதிரி கோயில்கள் இது பண்ணும்போது நம்முடைய அறிவியல் திறமையை நம்ம வெளியே கொண்டு வர முடியும். மறைக்கப்பட்ட அறிவியல், இங்கிலீஷ் தெரியாத தமிழை எவ்வளவு தூரத்துக்கு விஞ்ஞான அறிவியலை வச்சிருந்திருக்காங்கிறத புரிஞ்சாக்க நமக்கு இங்கிலீஷே தேவையில்லை. அது இல்லாமல் தமிழ்லேயே இருந்திருக்குதாங்கிறத நம்ம எடுத்துக்காட்ட முடியும். தமிழில் அறிவியலை கொண்டு வர முடியுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமாக நிற்கிது. அறிவியல் தமிழை வளர்த்த முடியுங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை கொடுக்குற விஷயம்லாம் இது இருக்குது. அடுத்த ஒரு எபிசோடுகளில் நம்ம பார்ப்போம், பல விஷயங்களை பேசுவோம். நன்றி சார்.